சிவாய சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமாரன். பல்வேறு ஜோதிடங்கள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம ஒவ்வொன்றாக பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். அதுல பாவகங்கள், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் பத்தி பார்த்தோம். அதற்கு அடுத்தாப்புல இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 8 வீடியோஸ் நாம அந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்களை எப்படி நம்ம அதை எந்த மாதிரி எல்லாம் நாம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த வீடியோவில் அந்த பஞ்ச பட்சிகளுக்கு உண்டான மூலிகை விவரங்களையும் அதை எப்படி நம்ம அந்த மூலிகைகளை நம்ம எடுத்து அதை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வீடியோக்களில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பஞ்சபட்சி என்று சொல்லக்கூடிய இந்த 5 பட்சிகளும், அதாவது ஜோதிடர் என்பது பார்த்தீங்கன்னாக்க பஞ்ச பூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயக்கங்கள், இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பஞ்சபட்சிக்கு உண்டு. அப்போ இந்த பஞ்ச பட்சிகளை நாம ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பட்சிகள் உண்டு. அந்த ஒவ்வொரு பட்சிகளுக்கும் உரிய மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அந்த ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சபட்சிகளினுடைய மூலிகை என்னங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 பட்சிகள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த 5 பட்சிகள் பார்த்தீங்கன்னாக்க வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். அப்போ இந்த ஆந்தை, இந்த வல்லூர் என்ற பட்சிக்கு விஷ்ணு கரந்தை சொல்லக்கூடிய மூலிகையை சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷ்ணு கரந்தை என்கின்ற மூலிகை வந்து பார்த்தீங்கன்னாக்க பூதம், அந்த பூ நீல நிறத்துல இருக்கக்கூடிய அந்த பூ பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக வந்து காட்டு பகுதிகளில் நிறைய அந்த பூக்கள் கிடைக்கும். அதுபோல ஆந்தை, இந்த ஆந்தை பட்சிக்கு உண்டான மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடை ரொட்டி. அதாவது நம்ம காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தோம்னாக்க நம்முடைய ஷர்ட்ல, நம்முடைய ஆடைகள்ல வந்து அது அந்த இலை ஒட்டுச்சுன்னா சொர 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 அப்படின்ட்டு இருக்கும். நம்ம இன்னைக்கு வலைதளங்கள்ல போய் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கிடைக்கி நம்ம அதை வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துடலாம். அப்போ இந்த ஆந்தை பட்சிக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடையொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையே சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த பூர்வம் பார்த்தீங்கன்னாக்க தொட்டாச்சினிங்கி அப்படிங்கிற இந்த மூலிகையும் இந்த ஆந்தை பட்சிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல இந்த காகம், அதற்கடுத்து இருக்கக்கூடிய இந்த காகம் என்கின்ற இந்த பட்சிக்கு கருந்துளசி பார்த்தீங்கன்னாக்க நிறைய வீடுகள்ல இந்த கருந்துளசியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கருந்துளசி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பஞ்சபட்சி காகத்தினுடைய மூலிகையாகும். அப்போ இந்த கருந்துளசி, கருநொச்சி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காகத்திற்கு உண்டான மூலிகைகளாகும். அதுபோல கோழிக்கு பார்த்தீங்கன்னாக்க பவளமல்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இரவு பூக்கக்கூடியது. நிறைய வீட்டுக்கு முன்னாடி இந்த பவளமல்லி வச்சிருப்பாங்க. இந்த பவளமல்லி பூ வந்து பார்த்தீங்கன்னாக்க இரவு அந்த பூ வந்து கீழே விழுது. கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை, அந்த செடியை சுற்றியும் வெள்ளை துணிகளை விரிச்சு போட்டுருவாங்க. இந்த பூ எல்லாம் அதில் விழுகும். காலையில் எடுத்து அதை இந்த சுவாமிக்கு மாலையாக அதை போடுவாங்க. இந்த மாதிரி அர்ச்சனை செய்வதற்காக அந்த பவளமல்லி பூவை உபயோகப்படுத்துவார்கள். அப்போ இந்த கோழி என்கின்ற பட்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பவளமல்லியும் அழுக்கண்ணி அப்படிங்கிற மூலிகையும் சொல்லப்பட்டிருக்கு.
அதை தடுத்தாப்புல போல பார்த்தீங்கன்னாக்க மயில், 5வது மயில். இந்த மயில் என்கின்ற இந்த பட்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பலாமர வேரையும், பலாமரத்தினுடைய வேர்கள், வெல்வ மரத்தினுடைய வேர்களையும் இந்த மயில் பட்சிக்கு உரிய மூலிகையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூலிகைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நாம எடுக்க இந்த மூலிகைகளை பொதுவாக நம்ம அதற்கென்று ஒரு நிலைப்பாடுகள் உண்டு. இந்த நிலைப்பாடுகள் பொறுத்து தான் அதை நம்ம எடுக்கணும். அதற்கு குறிப்பிட்ட இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. படுபட்சி இல்லாமல் இருக்க வேண்டும், அது ரூலிங் டைமாக இருக்கணும், அரசு நேரமாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அதை நம்ம எடுக்க முடியும். சாதகமான நாட்கள் என்பது உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சாதகமான நாட்கள் உண்டு. அந்த சாதகமான நாட்களை பார்த்து தான் நாம் இந்த மூலிகைகளை எல்லாம் நாம் எடுத்து பிரயோகம் பண்ண வேண்டும். அப்போ இந்த மூலிகைகளை நாம் எடுக்கும்போது அதை நம்ம தூய்மையுடன், ஒரு மூலிகையை நாம் பறிக்கிறோம் அப்படின்னாக்கா, பொதுவாக ஒரு பூவை நம்ம பறித்து சாமிக்கு அர்ச்சனை செய்ய போகும்போது நாம் உடல் தூய்மை, உள்ள தூய்மையோடு நம்ம இருக்க வேண்டும். அப்போதான் அந்த தெய்வத்திற்கு பறிக்கக்கூடிய மூலிகையானாலும் தெய்வத்தை வணங்கும் போதும் நமக்கு அந்த சுத்தம் என்பது இருக்கும். அதற்காகத்தான் உடல் தூய்மையும் உள்ள தூய்மையுடனும் அந்த மூலிகைகளை நாம் பறித்தெடுக்க வேண்டும். அந்த மூலிகைக்கு உண்டான மந்திரங்களை 21 முறை ஜபம் செய்து அந்த மூலிகைகளுக்கு உயிரோட்டத்தையும் கொடுத்து, அந்த உயிரோட்டத்தை கொடுத்து அந்த மூலிகைகளை நாம் பறிக்க வேண்டும். அப்போதான் அந்த மூலிகை நமக்கு பரிபூரண பலன்களை நமக்கு தரும். ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டுமேயானால், முழுமையாக 100% வெற்றியை நாம் பெற வேண்டுமேயானால், அந்த மூலிகைகள் உயிரோட்டத்துடன் இருந்தால் மட்டுமே நமக்கு அது முழு வெற்றியை தரும். ஆகையினால ஒரு மூலிகையை பறிப்பதற்கு முன்பாக நாம் உள்ள தூய்மையும் உடல் தூய்மையிலும் இருந்து முறையாக அந்த மூலிகையை பறிப்பதற்குண்டான மந்திர ஜபங்களையும் செய்து, அதற்குண்டான பூஜை முறைகளையும் செய்துதான் ஒரு மலரை பறிக்க வேண்டும். பொதுவாக நாம் மலர்களை பறிக்கும்போது, தெய்வத்திற்காக நாம் பறிக்கும்போது இந்த பூஜை முறைகளை செய்ய தேவையில்லை. ஏன்னா அந்த பூக்கள் நேரடியாகவே இறைவன் பூஜைக்கு செல்கிறது, இறைவனுடைய பாதத்திற்கு செல்கிறபடியினால் அதற்கு அப்படிப்பட்ட தோஷங்கள் இல்லை. ஆனால் ஒரு பூவை, ஒரு மூலிகையை எடுத்து நாம நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வெற்றிக்காக, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற, பணம் சம்பாதிக்க, நம்முடைய தற்காத்து கொள்ள, இப்படி போன்ற விஷயங்களுக்கு நாம் அந்த மூலிகையை பயன்படுத்தும் பொழுது அதற்குண்டான மந்திர உச்சாடனங்களை எல்லாம் அனைத்தையும் நாம் செய்தோமேயானால் அந்த மூலிகை 100% பலன்களை நமக்கு தரும். ஆகையினால ஒவ்வொரு மூலிகையும் எடுக்கும்போது அதற்குண்டான தனிப்பட்ட முறையிலான மந்திர ஜபங்கள் இருக்கு. அவர்களை உச்சாடனம் செய்து அதற்கு முறையான காப்பு கட்டி பூஜைகளை எல்லாம் செய்து மந்திரங்களை ஜெபித்து அதை எடுக்கும்போது அந்த பூக்கள் உயிரோட்டத்துடன் இருக்கும். அந்த பூக்களை நாம் இப்படிப்பட்ட வெற்றிகள் அடைவதற்கு உண்டான பூஜைக்காக நாம் அதை பயன்படுத்தலாம் என்பது இதனுடைய தாற்பயமாகும். கெட்ட விஷயங்களுக்காகவோ தீமை செய்யக்கூடிய விஷயங்களுக்காகவோ நாம் இதை எடுக்கக்கூடாது என்பதே இதனுடைய விதிமுறையாகும். ஆகையினால இந்த பஞ்சபட்சிகளுடைய மூலிகைகளை நாம் இன்னைக்கு பார்த்துட்டோம். அந்த பஞ்சபட்சிகளுடைய எப்போது எந்தெந்த நேரங்களில் அது முன்பட்சி இருக்கு, படுபட்சி எப்போ அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். சங்கரநாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் உங்களுக்கு பலதரப்பட்ட வீடியோக்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். மக்களுடைய நன்மைக்காக மட்டுமே ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம செய்வதனால அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து ஆதரவுகளை அளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளத்துடன். உங்கள் ஜோதிட சிம்மம் மிஸ்டர் குமரன். வாழ்க வளத்துடன்.